டிடிஎஃப் வாசனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு பதிவிட்டதுல இருந்தே சாலினி ஜோயா அவர்களை பற்றிய நிறைய கேள்விகளை எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால சாலினி ஜோயா இவங்க இப்ப என்ன பண்றாங்க, பிரேக்கப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கன்னு எல்லாரும் அவங்கள கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சமீபத்தில் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் ரொம்ப உடைஞ்சு போன மாதிரி பேசின நிறைய வீடியோக்களை சமூக வலைத்தளங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்னெல்லாம் சொல்லி இருந்தாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலினி ஜோயா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரபலமானவங்க. அதே போல் ரொம்ப பிரபலமான டிடிஎஃப் வாசன் அவர் கூட வீடியோ போட்ட சமயத்தில் நிறைய பேர் வந்து அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. காதல் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கல்யாணம் எப்போன்னு கூட எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அவரோட காதலி இவங்க தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் நிறைய விளாக் எல்லாம் போட்டு அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு முறை வந்து மணிமேகலை அவங்க கூட ஒரு நிகழ்ச்சியில் ஜோயா அவர்களை பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாங்க. நீங்கள் வாசனை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட ரசிகர்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் வாசன் அவர்களுக்கும் ஜோயா அவர்களுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இப்படி பழைய பேட்டி பேசின ஜோயா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் வந்து எமோஷ்னல் ஆகி இப்போல்லாம் யாரை நம்புறதுனே தெரியல. பிரேக்கப் பெயின் ஒரு சிலரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அதில் இருந்து வெளியே வர நிறைய விஷயங்கள் பண்ணணும். கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அதே போல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களால ஆரம்பத்தில் இருந்தே தாங்கிக் கொள்ள முடியலை. அவங்க ஃபஸ்ட்டு வந்து குக் வித் கோமாளிக்கு வந்த சமயத்தில் எல்லாம் அவங்கள போட்டு பயங்கரமாக பாடாப்படுத்தி நிறைய கமெண்ட்ஸ் படுத்திட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எல்லோருக்கும் பிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இவங்க பண்ணுறதெல்லாம் ஆக்டிங் மாதிரி இருக்குது, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, நடிக்காதீங்க அப்படி இப்படின்னு இவங்கள போட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் அதெல்லாம் கடந்து வர அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்களாம். அதாவது இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறவங்கள பார்த்தாலே அழுதுடுவாங்களாம். இப்படி இருக்க நிலைகளில் கடந்து ரொம்ப உடைஞ்சு போய் தான் கடந்து வந்தாங்களாம். சொல்லப்போனால் அதெல்லாம் ரொம்ப பெயின். ஆனால் அதை கடந்து பார்த்துடணும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு எடுத்து வச்சிடணும்னு யோசித்தேன். அதை கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி வாசன் ஒரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா ஜோயா கூட ஏன் வந்து பிரேக்கப் பண்ணிங்க, எதனால் அவங்கள விட்டு பிரிஞ்சிங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அந்த பொண்ணை நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு எல்லாம் கூட திட்டியிருக்காங்க. இதுக்கு ஜோயா அவங்க எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. சொல்லப்போனா இவங்க ஒரு முறை குக் வித் கோமாளி நிகழ்ச்சியெல்லாம் விட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுடலாம்னு நினைச்சிருக்காங்களாம். இப்போதான் மறுபடியும் மீண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.